ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் மற்றும் அமீர் கானோட திரைப்படம் வந்து இப்போ வந்து கைவிடப்படவில்லை அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அமீர் கான் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ இந்த லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி திரைப்படம் வந்து அந்த திரைப்படத்தில் பாலிவுட் நடிகரான அமீர் கான் வந்து ஒரு கெஸ்ட்டோடு வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு திரைப்படம் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு போகலை. அண்ட் அவரோட கதாபாத்திரம், அமீர் கானோட கதாபாத்திரம் அந்தளவுக்கு பேசப்படலை அப்படின்னு சொல்லலாம். நிறையவே ட்ரோல் பண்ணாங்க அந்த ஒரு கேரக்டரை. இப்படி ஒரு ரோலில் வந்து அவர் ஏன் வந்து நடிக்கணும் அப்படின்றது அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கோபமடைஞ்சாங்க. அந்த படத்துக்கு பிறகு வந்து லோகேஷ் வந்து அமீர் கானுடன் வந்து ஒரு தனி படத்துக்கு வந்து கூட்டணியாக ஒரு இரும்பு கை மாயாவி அப்படின்ட்டு ஒன் ஆஃப் த ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் வந்து அமீர் கானை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூர்யாவுக்கு தான் எழுதப்பட்ட கதை, ஆனால் வந்து அப்புறம் வந்து அமீர் கானை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தோட ஃப்ளாப்போட ஆனதுனால வந்து அடுத்ததாக வந்து அந்த ஒரு திரைப்படத்தை வந்து அமீர் கான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால லோகேஷ் கனகராஜ் வந்து அல்லு அர்ஜுன் கிட்ட வந்து இரும்பு கை மாயாவே சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் கிடச்சிது. ஆனால் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் அமீர் கான் அவர்கள் வந்து நானும் லோகேஷ் கனகராஜும் படம் செய்கிறது உறுதி தான். அவர் வந்து இன்னும் கதையை ஸ்ட்ராங் பண்ணிட்டு என்னை வந்து மும்பையில் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் வரலை. வந்த உடனே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும், இன்னும் கைவிடப்படவில்லை அப்படின்ட்டு அமீர் கான் அவர்களே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இரும்பு கை மாயை வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.